ஆல் நான் உங்கள் சகோதரி ஃப்ரம் ஜப்பான். எப்பவும் போல் லஞ்சுக்கு சமைக்கலாம்னு சொல்லிட்டு செவனேன்னு நான் கிரேவிக்கு மசாலா அரைச்சிட்டு இருந்தேங்க. அதை பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ஷாக் ஆகிட்டாரு. இப்போ என்ன பிரமாத சமையல் செய்கிறீங்கன்ட்டு கிரைண்டரில் மசாலா அரைச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு. அது ஒன்றும் இல்லைடா. ஓ சாரிங்க, அது ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஜப்பான் வர்றதுக்கு முன்னாடியே என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டார். ஸோ அவர் 4-5 கடை தேடி பிடிச்சி ஒரு மிக்ஸி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. நான் ஜப்பான் வந்த குஷியில் ஆப்ப மாவு, அடை மாவு, முறுக்கு மாவெல்லாம் அரைச்சி மிக்ஸியை முடிச்சு கட்டிட்டேங்க. நம்ம ஊராட்ட இறங்கணுன்னு வாசன்கோ நேசன்கோலாம் இருக்காது. உடனே போய் மிக்ஸி வாங்குறதுக்கு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போய் வாங்கணும். சரி, அது வரைக்கும் எப்படிடா மசாலா அரைக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ தான் மகாலட்சுமியே கை கொடுத்த மாதிரி ஊர்லேருந்து கொண்டு வந்த மகாலட்சுமி கிரைண்டர் ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ இதில் தாங்க மசாலா அரைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் பக்கத்தில் அவன் வச்சுருக்கேனே, நான் பெரிய சமையல் சங்கீதம் நினச்சிக்காதீங்க. இந்த அவனை 2 டைம் தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு. 2 டைமே பால் சூடு பண்ணுறதுக்கு மட்டும்தான். இதே மாதிரி ஜப்பான் பற்றி நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சகோ ஃப்ரம் ஜப்பானுங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.